இன்றைக்கி நாம் இயேசுவும் சமாரியும் பெண்ணும் பார்க்கலாங்க. அந்த சமாரிய பெண் ஒருத்தவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தோடு வராங்க. அந்த வழியில் உட்காந்துருந்த இயேசு, எனக்கு தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் யூதனாக இருக்க எங்கிட்ட தண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்குறா. உடனே இயேசு, வாங்கிட்ட தண்ணி கேட்குறது யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏன் எங்களுக்கு குடிக்க இந்த கணத்தை கொடுத்த யாக்கோபோட நீங்கள் ரொம்ப பெரியவரான்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறா. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அந்த தண்ணீரை குடிச்சினா உனக்கு மீண்டும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை உனக்கு என்றைக்கும் தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படியானா அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பெண் கேட்குறாங்க. அதுக்கு இயேசு, முதல்ல நீ போய் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வா, நான் உனக்கு தரேன்னு சொல்லுவார். அந்த அம்மா உடனே எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மெய்தான், நீ உண்மையை சொல்கிற, உனக்கு மொத்தம் 5 புருஷர்கள், ஆனால் இப்போ இருக்கிறவன் உன்னோட புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவ ஆச்சரியப்பட்டு உள்ளதை உள்ளபடி சொல்கிறாரு, நீங்கள் உங்களை நான் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறா. உடனே இயேசு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது இப்பொழுதே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன, நீங்கள் எங்கள் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் தான் தேவனுக்கு தொழுதுகிட்டு வந்தாங்க, நீங்கள் என்னென்னா இங்கேயும் பிதாவை தொழுதுகள்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பெண் கேட்குறா. மறுபடியும் இவர் சொல்கிறாரு, ஆவியோடும் உண்மையோட தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்லி. என்னென்னா அவர் ஒரு கடவுள்ன்றதையும் கடவுளோடு தான் நீ பேசுகிறன்றதை அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அந்த பெண்ணுக்கு புரியல. உடனே சொல்கிறான், ஆமாம் என் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கிறிஸ்துவாகிய மேசியா வரப்போகிறான்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, நீ சொல்லுகிற அந்த மேசியா நான் தான் சொல்லி தன்னை அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறாரு. உடனே அந்த பெண் தன் குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி, எனக்கு நடந்த எல்லாவற்றையும் ஒருத்தர் உள்ளதை உள்ளபடி சொன்னார், அவர் தான் மேசியாவான்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி தன் கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் அந்த நற்செய்தியை சொல்லி அவங்க எல்லாரையும் அவர்கிட்ட அவள் கூட்டிகிட்டு வரா. ஆமாங்க, அதே போல் தான் தேவன் கூட பாருங்கள், தேவனை ஆவியோடும் உண்மையோட தொழுது கொள்ளுற யாருக்குமே அவர் வெளிப்படுவார். இதுதான் உண்மை. இந்த நாளில் கூட இந்த கதை உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். அது வரையும் காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்ல சமாரியன் இயேசு